ஆப்ஷன் பையர் அண்ட் ஆப்ஷன் செல்லர் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் பையர் அவர் வந்து புல்லிஷாக இருக்கார். அதாவது நாளைக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே மூவ் ஆக போகுது அப்படின்னு நினச்சாருன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுவார். இது ஏற்கனவே தெரிஞ்சது தான். பட் நாளைக்கு பீரேஷாக இருக்கார். அதாவது ஆப்ஷன் பையர் வந்து பீரேஷாக இருக்கார். ஷேர் மார்க்கெட் நாளைக்கு டவுன் ஆக போகுது அப்படின்னா அவர் புட் ஆப்ஷனை பை பண்ணுவார். இது வந்து டக்குன்னு எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் செல்லர் சைட்லேருந்து நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இன்கேஸ் ஒரு ஆப்ஷன் செல்லர் வந்து புல்லிஷாக இருக்கார். நாளைக்கு வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி புல்லிஷாக இருக்கார் அப்படின்னா அவர் வந்து புட் ஆப்ஷனை தான் செல் பண்ணுவார். ஏன் புட் ஆப்ஷன் செல் பண்ணுவார்? புட் ஆப்ஷனை செல் பண்ணார் அப்படின்னா மார்க்கெட்டில் அந்த புட் ஆப்ஷன் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ புதுசாக ஒரு பையர் உள்ளே வராரு. அதாவது நியூ ட்ரேடர், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு நாலேஜ் வந்து கம்மியாக இருக்க ஒரு நியூ ட்ரேடர் உள்ளே வராரு அப்படின்னா புட் ஆப்ஷன் அவ்வளோ இருக்க பார்த்துட்டு ஓகே நாளைக்கு ஷேர் பேக்கெட் டவுன் ஆக போகுது போல சொல்லிட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணுவார். இன்கேஸ் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் செல்லர் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக தான் அவர் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே வைக்கிறாரு அப்படின்னா அவர் நினச்ச மாதிரி நாளைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து இவர் புல்லிஷாக இருக்கார்ல. ஸோ ஆப்ஷன் செல்லர் வந்து நாளைக்கு மேலே மூவ் ஆக போகுது அப்படின்னா இந்த ஆப்ஷன் பையர் வந்து அந்த புட் ஆப்ஷன் வாங்கியிருக்காருல்ல, ஸோ அவருக்கு ட்ரேடு எதுவாக இருக்காது. அந்த ப்ரீமியம் வந்து லாஸ் ஆயிரும். பட் அந்த ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ப்ரீமியம் வந்து ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆப்ஷன் செல்லர் வந்து புல்லிஷாக இருக்கார் அப்படின்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணுவார். இன்கேஸ் ஆப்ஷன் செல்லர் வந்து பியரிஷாக இருக்கார் அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணுவார். ஏன் கால் ஆப்ஷன் செல் பண்ணுவார்? கால் ஆப்ஷன் செல் பண்ணார் அப்படின்னா புது ட்ரேடர்ஸ் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. பட் வந்து மார்க்கெட் கண்டிஷனை அனலைஸ் பண்ணால அந்த ஆப்ஷன் செல்லர் வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டார். ஸோ அந்த ஆப்ஷன் செல்லர் நினச்ச மாதிரி நாளைக்கு வந்து கீழே இறங்கும். ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே கீழே இறங்கினால அந்த ஆப்ஷன் பையருக்கு ஃபேவராக அமையாது. ப்ரீமியம் வந்து அவங்க லாஸ் பண்ணிடுவாங்க. பட் அந்த லாஸ் பண்ண ப்ரீமியம் வந்து இந்த ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு ப்ராஃபிட். ஸோ ஆப்ஷன் செல்லர் வந்து புல்லிஷாக இருக்கார் அப்படின்னா அவர் புட் ஆப்ஷனை செல் பண்ணுவார். ஆப்ஷன் செல்லர் வந்து பீரிஷாக இருக்கார் அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணுவார். இதை கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் புரியாது. இதுவே நீங்கள் திருப்பி திருப்பி பாருங்கள். அப்புறம் ஏற்கனவே அப்லோட் பண்ண இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.